மட்டன் வறுத்துக்கிறீங்க, ஈஸியாகவும் நல்லா சுருக்குன்னு காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 20 சின்ன வெங்காயம், 6 வரமிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வரக்கொத்துப்புளி 1 ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1, பிரியாணி இலை 1, 1 ஸ்பூன் சோம்பு, 6 கிராம்பு, 3 பட்டை, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தேங்காய், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்தக்கறிக்கு பாருங்க, பீஸ் நல்லா பெருசு பெருசாக வாங்கி எடுத்துனா ஒரு துண்டு வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அரைச்சி வச்ச மசாலாவை மட்டனில் போட்டுக்கலாம். நல்லா மட்டனில் கலக்கி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த கறி வறுவலைங்க நான் இரும்பு வடைச்சட்டிக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். பாருங்க, நல்ல இரும்பு வடைச்சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 5 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி கருவேப்பிலை, நல்ல பெசரி வச்ச கறியங்க அப்படியே வடைச்சட்டியில் போட்டுக்கலாம். முக்கால் கிலோ கறிக்குங்க 1 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இந்த கறி வேகறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுங்க. அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுண்டி வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிறேங்க. இத்தினூண்டு சாத்துலைங்க, இத்தினூண்டு குழம்பு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. இது டேஸ்ட் நம்பர் 1 இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.